வந்து சார் ஐஆர்எல் இந்தியா லிமிடெட் மணவளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். இங்கே 101வது பாகுபலியில் முதல் முறையாக ஐஆர்எல் நிறுவனம் சார்பாக வந்து நம்ம ஸ்டால் வச்சுருக்கோம். அப்போ என்ன ரீசன்னா ஐஆர்எல் சார்பாவுடைய ஐஆர்எல்னு ஒரு கம்பெனி மணல் கம்பெனி இருக்குது, நிறைய பேருக்கு மாவட்டத்திலே தெரியல, யங்ஸ்டர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரியல. அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவும் ஐஆர்எல் நிறுவனத்துடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, அது என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மினரல்ஸ் எடுக்கிறாங்கன்னு யாருக்குமே அதிகமான விழிப்புணர்வு இல்லை. அதனால என்ன பாதிப்பு இருக்குது இல்லை, அந்த மாதிரி அவேர்னஸ் யாருக்கும் விருப்பம் இல்லை. அதனால என்ன நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க ஐஆர்எல், அந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக இந்த இதை வச்சுருக்கோம். தவறான சில விமர்சனங்கள் இருக்கிறனால அதுக்காக மக்களுக்கு விமர்சனம் கொடுக்க வச்சுருக்கோம். இப்போ ஐஆருக்கு நீங்கள் ஸ்கூல் காலேஜிலேருந்து என்ஜிஓஸ் இவங்களுக்கெல்லாம் நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம், வந்துட்டுருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் கூட வந்துட்டுருக்காங்க. அதேமாதிரி ஐஆர்லேருந்து நிறைய காலேஜில் வராங்க. அதுமாதிரி எல்லோரும் வரணும். ஐஆருக்கு மக்களுக்கு 20 மெம்பர்ஸுக்கு மேலே யார் இருந்தாலும் வரலாம். அங்கே அலோவ் பண்ணுவாங்க, பிளான்ட் விசிட் பண்ணலாம். உங்களுக்கு அங்கே என்ன டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணலாம். அது சார்பாக அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவும் மக்களை இன்வைட் பண்ணுறாங்க நாங்கள் வந்திருக்கோம். சரி, இப்போ ஒரு மனிதன் பொருளாதாரம், ஒரு நாட்டின் வளர்ச்சி, அது நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கனிம வளங்களை பொறுத்து இருக்குது. ஒரு பல மில்லியன் இயர்ஸ் முன்னாடி நம்ம வந்து நிலம், நீர், காற்று இதுதான் அடிப்படை தேவையாக மக்களுக்கு இருந்தது. நிலம், நீர், காற்று இருந்தால் போதும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து உலகத்திலே முதன்மையான குடிமக்களை பிறந்த இடம் தமிழர்கள்னு சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் உலகத்திலே முதன்மையான கடினமான பாறைகள் ஆர்கேன் ராக் இருக்கக்கூடிய இடம் நம்ம சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில், சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. கூட உங்களை பிளான்ட் வச்சுருக்க ரீசனும் அதுதான். அதனால இது நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து அஃபெக்ட் இந்த பாதிக்காமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஸ்ரீலங்கா நம்ம பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி நேச்சுரலாகவே நிறைய வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி கண்டிஷனில் இருக்கனால நம்ம இங்கே வந்து நம்ம வந்து சேஃபாக இருக்கும். ஆர்கேன் ராக்கு கடினமான பாறைகள், இந்த பாறைகள் இருக்கனால நமக்கு ஈஸியாக எர்த் வைப்ரேஷன் இல்லாமல் நம்ம அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி கடின பாறைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான மினரல் கிடைக்குது. கோல் வந்து ஒரு இடத்துல கிடைக்குது, லிக்னைட் ஒரு இடத்துல கிடைக்குது. கல்ஃப் கண்ட்ரி இன்றைக்கி க்ரூட் ஆயில் இல்லைன்னா கல்ஃப் கண்ட்ரிஸே இன்றைக்கி இல்லை. இந்திய வரைபடத்திலே கல்ஃப் கண்ட்ரிஸ்னு யாருக்குமே உலகத்துக்கு தெரியாது. ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் பெரிய கோல்டு மைன்ஸ் எல்லாம் இருக்குது, பிளாட்டினம் மைன்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவிலே இப்போ கோல்டு மைன்ஸ் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக கோல்டு மைன்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் லிக்னைட் இருக்குது, கிராஃபைட் இருக்குது சிவகங்கையில், நெய்வேலி லிக்னைட்டு, அப்புறம் வந்து மதுரையில் கிரானைட்டு, இப்போ டங்ஸ்டன். இந்த மாதிரி நிறைய பேஸ் மினரல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். காமனாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே லைம்ஸ்டோன் இருக்குது. இன்றைக்கி லைம்ஸ்டோன் இல்லைன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியே கிடையாது. அந்த மாதிரி அப்போ ஒரு நாட்டுடைய வளர்ச்சிங்கிறது நிலம், நீர், காற்று இதை நம்பி தான் இருந்தோம். அப்புறம் ஆடைக்கு மாறணும், அப்புறம் உணவு மாறணும். இப்போ வந்து உலகத்திலே வல்லரசாகக்கூடிய அமெரிக்காவை வந்து சைனாவும் வல்லரசாகுனா நாட்டுடைய கனிம வளத்தை எடுத்து அதை பயன்படுத்தி உலக அளவில் இன்றைக்கி அவங்க ரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கனிம வளத்தை மற்ற நாடுகளுக்கு பயன்படுத்தாத அளவுக்கு தடையை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அந்த இயற்கை வளங்கள் எல்லாம் நம்ம நாட்டில் இருக்குது. எல்லா விதமான மினரல்ஸும் கோல்டு மைன்ஸ்லேருந்து நமக்கு காப்பரு, அயன், ஓரு, கோல்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆயில் இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது. அந்த வகையான கனிமங்களில் ஒன்று தான் நமக்கு வந்து மினரல்ஸ். இந்த மினரல்ஸ் உலகத்திலே முக்கியமான ஒரு ப்ராடக்ட், உலகத்திலே கிடைக்கக்கூடிய முக்கியமான, இதை வச்சு தான் உலகத்திலே உள்ள அரிய மினரல் சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் இதில் வந்து ரேரத் மினரல் ஒன்று இருக்குது, மோனோசைட் ஒரு தனிமம். அந்த இதில் ரேரத் மினரல்ஸ் இருக்குது. அதில் வந்து அந்த உலகத்துக்கு தேவையான எல்லா பை ப்ராடக்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கு. நேச்சுரலாக இதோட ஆரிஜின் எங்கே இருக்குன்னா நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். இப்போ எப்படி டங்ஸ்டன், சார்னகேட்டு, பில்டிங் மெட்டீரியல்லாம் சார்னகேட் ராக் இருக்குது, கிரானைட் ராக் இருக்குது, டங்ஸ்டன் இருக்குது. அதேமாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெக்மெடேட்டு, கார்னட்டிவரஸ், நைஸு, சைனைட் ராக், இந்த மாதிரி ராக் எல்லாம் இருக்கிறதுனால இது பல மில்லியன் இயர்ஸாக அந்த வெதரிங் ஆகி எரோஷன் ஆகி நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆகி அரேபிய சீக்கெல்லாம் போய் கோஸ்டல் ஏரியாவில் டெபாசிட் ஆகுது. நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸும் அரேபிய சீயும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாகவே உள்ளே போயிட்டு ரொம்ப டீப் சி இருக்கிறதுனால உள்ளே போய் சர்க்குலேஷன் ஆகிட்டு க்ளீன் ஆகி டெபாசிட் ஆகுது. அதனால கேரளா கோஸ்டல் நம்ம கன்னியாகுமரியில் அதிகமாக இருக்குது, ஒரிசாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, எல்லா டெபாசிட்டி இருக்குது. நம்ம கன்னியாகுமரி கேரளாவில் அதிகமான அளவு இருக்குது. ஏன்னு சொன்னால் பர்டிகுலராக இல்மேட், ரூட்டல், சிர்கன், மோனசெட், கார்னஸ், சில்மேட் இந்த வகையான மினரல் எல்லாம் தாது மினரல் இதில் அதிகமாக டெபாசிட்டாக இருக்குது. ஹெவி மினரல்னு சொல்லுவோம். இதில் மோனசெட்டுங்கிறது ரேரத் மினரல். ஏன்னா பீரியாடிக் டேபிளில் 17 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 17 எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து லேந்தனைட் சீரீஸில் வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மோனோசைட் சொல்லக்கூடிய தனிமத்தில் இருக்குது. இந்த தனிமத்திலேருந்து தான் இன்றைக்கி வந்து இந்த நமக்கு நாட்டுக்கு தேவையான எல்லா பை ப்ராடக்ட் என்னென்னா ஸ்பேஸிலேருந்து டிஃபென்ஸுக்கு தேவையான ப்ராடக்ட்டு, நமக்கு மொபைல் ஃபோனுக்குள்ளே தேவையான ப்ராடக்ட்டு, அப்புறம் விண்டு மில்லுக்கு தேவையான மேக்னெட்டு, முக்கியமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்றைக்கி வேணும்னா இந்த மேக்னெட் இந்த ரேரத்து ப்ராடக்ட்லேருந்து உள்ள 60 ப்ராடக்ட்டு நமக்கு வெஹிக்கிளில் யூஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம வெளிநாட்டு நம்பி இருந்தோம். வெளிநாட்டுக்காரன் நம்ம மண்ணை எடுத்துகிட்டு இருந்தாங்க, வெளிநாட்டுக்காரன் ப்ராசஸ் பண்ணி நமக்கு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஸ்டாப் பண்ணியாச்சு, ப்ரைவேட்டுக்கு இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரைவேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது
இப்போ இந்தியன் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொலாபரேஷனில் நம்ம வந்து இந்த இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராஜெக்டில். இதனால் நம்ம நாட்டுக்கு பொருளாதாரம் கிடைக்குது. ஒன்று நாட்டுக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டம், அதில் இந்திய பொருளாதாரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது நமக்கு பெருமை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே ஒரு அடையாளம், மக்கள் எல்லாம் போத்தீஸ் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடையாளம் சொல்லக்கூடிய இருந்தது. ஆனால் அதை தாண்டி எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்குது கன்னியாகுமரியில். அதில் இது முக்கியமான இயற்கையான மண். இந்த இயற்கையான கிடைக்கிற மண் நம்ம யாரும் தடுக்க முடியாது. பல மில்லியன் இயர்ஸாக இருக்குது. ஆனால் இது ஒரு 6 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு கீழே நான் முதலே சொன்னேன் ஆர்கேன் கடினப்பாறை தான் இருக்குது. 6 மீட்டர் வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ நம்ம இதை எடுக்கனால கீழே இந்த கேஸோ இதை வர்றது கிடையாது. இப்போ ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி போனால் கீழே தோண்டும் போது மீத்தன் கேஸ் வரும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் பொல்யூஷனும் கிடையாது. அது வந்து கேஸ் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் நிறைய பேர் அதை தாண்டி தான் இன்றைக்கி ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜின்னு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி இஷ்யூ இல்லை. அப்புறம் இதில் வந்து நம்ம 6 மீட்டர் கீழே இது டெபாசிட் கிடையாது. அதனால் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷனோ கண்டாமினேஷனோ இல்லை. என்ன ஒன்று இந்த மண்ணை எடுத்துகிட்டு 10 to 20% இருக்க மினரல்ஸ் எடுத்துகிட்டு மீதி அங்கேயே ரீஃபில் பண்ணிடுவோம். அப்போ மைனிங் இது ஒரு ஓப்பன் காஸ்ட் அண்டர்கிரவுண்ட் மைனிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சர்ஃபேஸ் மைனிங் அப்படியே எடுத்துகிட்டு ரீஃபில் பண்ணிடுவோம். எப்படி பில்டிங்க்கு நம்ம கட்டுறோமோ, வீடு கட்டுறோமோ, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோமோ, அது மாதிரி எடுத்துகிட்டு மீதி மண்ணை அப்படியே ரீஃபில் பண்ணிடுவோம். அதனால் என்ன அட்வான்டேஜ்னா இந்த மணல் எடுக்கும்போது இந்த மணலில் உள்ள மினரல்ஸ் எல்லாமே எடுத்துடுவோம். அந்த இந்த மினரலில் மோனோசைட் இருக்கக்கூடிய மினரலில் ஒரு அதை ரேடியேட்டிவ் மினரல்னு சொல்கிறோம். அது ரேடியேட்டிவ் மினரலில் 0.35 தான் யூரேனியம் இருக்குது. 6 to 9% தோரியம் தான் இருக்குது. ஆனால் யூரியன் நம்மக்கிட்ட அதிகமாக இருந்துன்னா நம்ம வேர்ல்டு டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதே இல்லை. நமக்கு உள்ள எல்லா பிளான்ட்டுக்கும் யூரியனும் தேவை இருக்குது. ஆனால் நம்மகிட்ட யூரியனும் இல்லை, 0.35 தான் இருக்குது. தோரியம் தான் நம்மகிட்ட இருக்குது. அந்த ப்ராசஸ் டெக்னாலஜி நம்ம இல்லை. ஆனாலும் இந்த ரேடியேட்டிவ் மினரல் எலிமெண்ட்ஸ் இருக்கனால நம்ம இந்த மணலை எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணி வெளியே அனுப்பிடுறோம். இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் அனுப்பணுமோ வேர்ல்டு ஃபுல்லாக அனுப்பிடுவோம். அதை பை ப்ராடக்ட் பண்ணி உலகத்துக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதனால் எக்கச்சக்கமான எம்எஸ்பி கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய கனிம வளங்களை அதில் இருக்கக்கூடிய ரேடியேட்டிவ் மெட்டீரியல் நம்ம எடுத்து ஐயாரி செப்பரேட் பண்ணி வெளியே அனுப்பிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ரேடியேஷன் ஃப்ரீ ஷோன். இப்போ சின்னவளை பெரியவளை ஏரியாவில் ஃபுல்லாக ஃப்ரீ ஷோன், அங்கே ரேடியேஷன் இல்லை. ஐயாரிக்குள்ளே வந்து பார்த்தா தெரியும். ஐயாரி சரௌண்டிங், ஐயாரிக்கு மண் எடுத்துக்கூடிய சின்னவளை பெரியவளை மக்களை, சொசைட்டி மக்களை கேட்டால் தெரியும். இதுதான் ரியல். அதுக்கப்புறம் வேறு இந்த மினரல்ங்கிறது கார்னட். இது ஒரு 6-7 வகையான மினரல் சொல்லக்கூடிய கார்னட் ஒரு வகையான மினரல். இந்த கார்னட்டில் வந்து என்னென்னா அப்ரேசிவ் பிளாஸ்டிக் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஷிப்பில் எல்லாம் ரிக்கிலெல்லாம் வந்து பிளாஸ்டிங் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. சாண்டு பேப்பருக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கார்னட் இதில் ஒரு டைப் ஆஃப் மினரல். அடுத்தது இதிலேயே 3 டைப் இருக்குது. கார்னட் நார்மல், கோஸு, ஃபைனு. ப்ளஸ் 300 மைக்ரான் உள்ளது கோஸு, -180 மைக்ரான் ஃபைனு, ப்ளஸ் 180 மைக்ரான் உள்ளது நார்மல். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கார்னட் நம்மகிட்ட இருக்குது. இது நிறைய பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இது வந்து சிலிமினேட் சொல்லுவோம். சிலிமேட்டுங்கிறது இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நிறைய வந்து என்னென்னா ஃபர்னஸ், அது ஹை டெம்பரேச்சரை ரெசிஸ்ட் பண்ணக்கூடியனால அது வந்து நிறைய பிரிக் இதெல்லாம் சோக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். சிர்கன் ப்ராடக்ட். சிர்கன் வந்து நமக்கு நியூக்ளியர் ரியாக்டர் உள்ள மோடுக்கே இதான் யூஸ் பண்ணுறாங்க. சுக்கோனியம் ஆக்சைடு அது மாற்றி. இது வந்து ரூட்டைல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வெல்டிங் ராடுக்கெல்லாம் இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு கண்டக்டிங் மினரல். இது வந்து இல்மினேட். இது வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நமக்கு டிசிடபிள்யூ பெயிண்ட் இண்டஸ்ட்ரி தான். ரேர் எர்த் மினரல் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ப்ராடக்ட். ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், ரேடியேட்டிவ் எலிமெண்ட்ஸ் 0.35 தான். ஆனால் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதுதான் நமக்கு இன்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஃபென்ஸில் ஸ்பேஸில் நமக்கு வந்து மொபைல் ஐடி டெக்னாலஜிக்கு எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதான் யூஸ் பண்ணிட்டு. ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ராசஸில் ஃபிசிக்கல் மெத்தடில் ப்ராசஸ், வேறு கெமிக்கல் எதுவுமே கிடையாது. வேறு கெமிக்கலோ ரியாக்டரோ எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபிசிக்கல் மெத்தடில் ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபிசிக்கலாக செலிமெண்டல் கண்டக்டிங் டைட்டானியம் இருக்குது. இல்மைட் ரூட்டல் அது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டில் பாஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறாங்க. செலிமெண்டல் வந்து இல்மைட் ரூட்டல் எல்லாம் அயன் இருக்குது மெட்டல்லாம் என்ன பண்ணுறாங்க, மேக்னெட்டிக் செப்பரேஷன் பண்ணுறாங்க. இப்படி ஃபிசிக்கலாகவே மேக்னெட்டிக் செப்பரேஷன், எலக்ட்ரிக் செப்பரேஷனில் பண்ணுறாங்க. செலிமெண்டல் நான் கண்டக்டிவ் நான் மேக வந்து ஃப்ளோடெக்ஸ் மெத்தட் ஸ்பைரலில் வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக் ரைட் மெத்தடில் செப்பரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஈஸி செப்பரேஷன், நோ கெமிக்கல் கண்டாமினேஷன், நோ கெமிக்கல் யூஸ் பண்ணுறதில்ல. வள்ளியார் ரிவர் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு ரியாக்டர் யூஸ் பண்ணுறதில்ல. பொல்யூஷனுக்கு எந்த ஒரு இது இல்லை. இதை மாதிரி ஒரு கம்பெனி வேர்ல்டுலேயே இருக்க முடியாது. எந்த ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாமல் இருக்கக்கூடியது. இதை மாதிரி ஒரு கம்பெனி மைனிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து வேர்ல்டுலேயே கிடையாது. எந்த ஒரு மைனிங் பண்ணாலும்
மைனிங் இருக்கும். ஒரு 10 அடி பண்ணாலும் அது மைனிங் பண்ண தெரியும், ஒரு குவாரி பண்ணது தெரியும். ஆனால் இந்த கம்பெனியில் 50 வருஷமா ஒரே இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. மைனிங் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டிஸே இருக்காது. மைனிங் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கும், ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சிலிக்கா சாண்டை ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த சாண்டு ஒரு வருஷத்துலேயே ரெயின் வாட்டர்லேயே நேச்சுரலாகவே அது வந்து அந்த கேப்பில் ஃபில் ஆகி போரோசிட்டின்னு சொல்லுவோம், பெர்மெபிலிட்டி சொல்லுவோம், எல்லாமே நார்மல் சாண்ட் மாதிரி ஆகி அதில் உள்ள எல்லா பிளான்டேஷன் வர்ற மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்துடும். அந்த இடத்துலையே பெரிய சர்ச்சு கட்டிருக்காங்க மண் இடத்துல. அதனால மண் எடுத்து ரீஃபில் பண்ண இடத்துல பிரச்சனை இல்லை. இது நீங்கள் இன்லேண்ட் இருக்க இடத்துலையும் ஒரு பாதிப்பு இல்லை. மண் எடுத்துட்டு 1 இயர் அக்ரிமெண்ட்டில் இன்லேண்டு உங்களுக்கு அக்ரிமெண்ட் லேண்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க. 1 இயர் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் கிளியர் ஆயிரும். உங்கள் லேண்டை மண் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, ரீஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க, பிளான்டேஷன் வச்சு கொடுத்துருவாங்க. எல்லாமே ஐஆர்இ பண்ணுறாங்க. அது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு அடையாளம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ஐஆர்இ இருக்குது. இது நமக்கு கன்னியாகுமரி ஆட்களுக்கு பெருமை. அதனால கன்னியாகுமரி ஆரங்கள் அதிகமாக படிச்சிருக்கிறதுக்கு ஒருவேளை விவரமாக இருக்கிற காரணமும் இது ஒரு மண்ணாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.